வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் மற்றும் நீங்க ஆன்லைன்ல வந்தா, அத மறைக்கிறது எப்படி? அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணிருங்க. தெரியாதவங்க மட்டும் வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. 3 டாட் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. பிரைவசி அப்படின்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. அதில ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன் அப்படின்னு இருக்கும். எவ்ரிஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா, உங்களுடைய லாஸ்ட் சீன் வந்துன்னா எல்லாருக்குமே தெரியும். மை கான்டாக்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய லாஸ்ட் சீன் வந்து தெரியும். மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கான்டாக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணா, அவங்களுக்கு மட்டும் உங்க லாஸ்ட் சீன்ஸ் மட்டும் தெரியாது. நோபடி குடுத்தீங்கன்னா, உங்களுடைய லாஸ்ட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. அதனால நோபடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே ஹூ கேன் சி வென் ஐ அம் ஆன்லைன். அதாவது நீங்க ஆன்லைன்ல வந்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும்னு நெனச்சீங்கன்னா, எவ்ரிஒன் குடுத்துக்கோங்க. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா, சேம் அஸ் லாஸ்ட் சீன். அதாவது நம்மளுடைய ஆன்லைன்ல வந்தா லாஸ்ட் சீன் ஆன்லைன் தெரியக்கூடாதுன்னா, நோபடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சேம் அஸ் லாஸ்ட் சீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா, நீங்க எப்ப ஆன்லைன்ல வந்தாலும் உங்க லாஸ்ட் சீன் மற்றும் ஆன்லைன் தெரியாது.